ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதே சேனல். இன்றைக்கி வந்து முட்டை ஆம்லேட் தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து கடலை மாவு சேர்த்து செய்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நம்ம வீட்டில் கொஞ்சமாக முட்டை இருந்துன்னா இது மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொத்தமல்லி கீரை, வெங்காயம், பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா நுர வர அளவு நல்லா அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முட்டையும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட வீட்டில் வந்து முட்டை கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி செய்யும்போது குவான்டிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துருக்க டேஸ்ட்டே தெரியாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ 4-5 பேர் வந்து திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கீரையெல்லாம் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.